ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது கூடவே நம்ம சமையல் டிப்ஸு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இது போல் நம்ம டப்பா வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி டப்பா மட்டும் இல்லைங்க, வேறு எந்த டப்பாவாக இருந்தாலுமே இது போல் அழகாக ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி ரசகுல்லா டப்பா எடுத்துருக்குங்க. இந்த டப்பாவை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பழைய ட்ரெஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பழைய சாரி ஒன்று எடுத்துருக்குங்க. இந்த சாரி சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பாக்ஸ் சைஸுக்கு நம்ம அந்த ட்ரெஸ்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே அந்த ட்ரெஸ்ஸை வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணி நல்லா கம் வச்சு நல்லா நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள், ஃபுல்லாகவே நான் இந்த பாக்ஸ் மேலே துணி வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நான் கம் வச்சு நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருக்குது, பார்க்குமே அழகாக இருக்குங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது உள்ளுக்குள்ளே நீங்கள் ஸ்பூன்ஸு, கரண்டி, கத்தி எல்லாமே போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவும் நமக்கு அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம அப்பளம் செய்ய போகிறோன்னா மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சின்ன கடாயில் கொஞ்சம் போல் மட்டும்தாங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதிகமாக நான் எண்ணெய் ஊற்றலை. நீங்களுமே சின்ன கடாய் வச்சு கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அப்பளம் போல் எடுத்துக்கலாங்க. ஒரு அப்பளத்தை நீங்கள் 4 பீஸாக நீங்கள் உடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2-3 போல் உடச்சி அப்பளத்தை போட்டுக்கலாங்க. அப்பளம் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு அப்பளத்தை நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடு நமக்கு அப்பளம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எப்போதும் போல் அப்பளத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. இதே போல் நீங்கள் வச்சுருக்க எல்லா அப்பளமும் 4 பீஸாக உடச்சி நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா குறைவான எண்ணெயில் அதிக அப்பளம் நம்ம பொரிச்செடுக்க முடியும். நமக்கு நிறைய எண்ணெய் மீதி ஆகுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் கட்டை குச்சி கைப்பிடி தான் எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குச்சி நான் கேஸ் கிட்ட வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கம்பியோ இல்லை கத்தி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நெயில் கட்டர் எடுத்திருக்கேன். நெயில் கட்டர் உள்ளுக்கலாம் கத்தி மாதிரி வரும் இல்லையா, அதை எடுத்துருக்குங்க. அதை வச்சு நான் லைட்டாக கேஸில் ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த கட்டை குச்சியில் நீங்கள் பாருங்கள், இது போல் சின்னதாக நம்ம ஹோல்ஸ் நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. இதே மாதிரி நீங்கள் அந்த கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணி இந்த குச்சி ஃபுல்லாகவும் நம்ம ஹோல்ஸ் நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. ஹோல்ஸ் நீங்கள் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் ஹோல்ஸ் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த குச்சி ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் தள்ளி நம்ம ஹோல்ஸ் நம்ம போட்டு எடுத்தாச்சுங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பூ வைக்கிற ஏர்பின் எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள் எத்தனை ஹோல்ஸ் இருக்கோ அத்தனை ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏர்பின் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு ஏர்பின் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஏர்பின் எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த ஹோல்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஏர்பினை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு கை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டதுக்கப்புறம் அந்த ஏர்பினோட ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் வி ஷேப்பில் நீங்கள் வளைச்சி விடணுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் அந்த ஏர்பினை வளைச்சி விட்டுக்கணுங்க. நான் இன்னொரு ஏர்பின் எடுத்துக்கிறேன். இன்னொரு ஏர்பின் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ஹோல்ஸ் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த ஏர்பின் ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் வி ஷேப்பில் நீங்கள் வளைச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எடுத்துருக்க எல்லா ஏர்பினுமே இந்த ஹோல்ஸுக்குள்ளே வச்சு நீங்கள் இதே போல் வி ஷேப்பில் மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா ஏர்பினுமே நம்ம அந்த ஹோல்ஸுக்குள்ளே போட்டு அழகாக வி ஷேப்பில் நம்ம மடக்கி வச்சாச்சுங்க. எனக்கு ஒரு ஏர்பின் பத்தாததுனால அதுக்கு பதிலாக நான் ஒரு வளையல் எடுத்துருக்குங்க. வளையல் எடுத்து அது உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு வி ஷேப்பில் மடக்கி வச்சுருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நீங்கள் கயிறு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான நூல் எடுத்துருக்குங்க. கெட்டியான நூல் எடுத்து ஒரு பக்கம் குச்சியில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கயிறை போட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லென்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி நல்லா டைட்டாக நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க.
இப்போ பாருங்கள் நம்ம கட்டி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டி எடுக்கும்போது நூல் எடுக்காமல் நல்லா கயிறு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. கட்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணியில் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாங்க. ஒருவேளை ஆணிலாம் நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் ஜன்னல் கம்பியில் நீங்கள் கட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாட்டிட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி பின் மேலே ஒரு டைம் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த ஏர் பின் மேலே லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நமக்கு நல்லா டைட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கரண்டி எல்லாம் இருக்கு இல்லையா, எவ்வளோ கனமான கரண்டியாக இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே நீங்கள் இந்த வி ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏர் பின்னில் மாட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சு நீங்கள் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ நீட்டாக இருக்கும். நமக்கு கீழேயே விழுகாதுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முக்கியமாக நீங்கள் மேலே கயிறு கட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்கான கயிறை கட்டிட்டிங்கன்னா நமக்கு கீழேயே விழுகாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கவே நமக்கு நீட்டாக இருக்குங்க. இதுக்குன்னு தனி காசு கொடுத்து நீங்கள் ஆர்கனைஸ் வாங்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்களே உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாங்க. நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், எடுத்து பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நமக்கு பார்க்கவே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், நமக்கு பணமும் சேவ் ஆகுங்க. அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம அருமையான உடச்சூத்தின முட்டை குழம்பு செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நாக்கில் டேஸ்ட் அப்படியே இருக்கும். எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்குங்க. சின்ன அரை மூடிகளுக்கு தேங்காய் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூனுக்கு நீங்கள் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூனுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் போல் மட்டும் நம்ம கசகசா சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் நம்ம செய்ததுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்ச பேஸ்ட்டை சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி இருக்கு இல்லையா, குழிக்கரண்டி, அந்த குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 புல கிராம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் போல் மட்டும் கஸ்தூரி நிறுத்தி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கீரின பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நமக்கு இது போல் நல்லா வதங்கி வந்ததும் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணுங்க, அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே நம்ம மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளுங்க, 1 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கரண்டி வச்சு ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாங்க. இப்படியே நீங்கள் ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் வதக்கி விடுங்க. நமக்கு தக்காளி ஃபுல்லாக வதங்கி வந்து மேலே ஃபுல்லாகவே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா அதே மிக்ஸி ஜாரில் 2 மிக்ஸி ஜார் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டேன். கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்பு நமக்கு லைட்டாக கொதி வரணுங்க. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு கப்பில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். மொத்தமாக 5 முட்டை போல் எடுத்துருக்குங்க. 5 முட்டையுமே நம்ம இந்த குழம்புக்குள்ளே உடச்சி ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாங்க. கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க. மூடி நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அந்த குழம்பு எல்லாமே நமக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அதே போல் முட்டை எல்லாமே நமக்கு ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் மல்லி இலை கொஞ்சம் தாராளமாக எடுத்து நீங்கள் அந்த குழம்புல நீங்கள் சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு முட்டை ஃபுல்லாகவே அழகாக இது போல் தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான அருமையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன இந்த 4 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.